நம்ம அடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, அறம் சார்ந்த, அதாவது பொறுப்பு நம்ம சொன்னோம் இல்லையா? பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னோம்? பள்ளி, பெற்றோர்கள்ட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் பள்ளி, ஆசிரியர்கள், அரசு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து 3வதா அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சான்றோர்கள், குருமார்களுடைய பொறுப்புன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மாணவ மாணவிகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு அல்லது மற்ற அனைத்து தரப்பினருக்கும் சுய ஒழுக்கத்தை, சுய மதிப்பை, சுய கௌரவத்தை மேம்படுத்தி வாழ வைப்பதற்காக தெய்வீக நற்குணங்களும் தெய்வீக வாழ்க்கையும் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்புல தெய்வீக நற்குணங்களோட ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளின்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய ஒரு தொடர் பயிற்சி வகுப்பை இந்த காணொளி மூலமா தயார் செய்து, அதாவது காணொளி வாயிலாக உங்களுக்கு கற்பிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஸோ இது எங்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இப்போ தயாராகிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பொறுப்பை தட்டி கழிக்கல, ஏதோ நமக்கான என்ன சொல்றது, வருமானத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து வாழ்வியல் சார்ந்து, தொழில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து நிறைய வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சமூக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆன்மீக கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த அறம் சார்ந்த கல்வியை இந்த மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த வகுப்பை நம்ம கொடுக்குறோம். இந்த கல்வி வந்து பெற்றோர்கள்ட்டேருந்து சில நேரங்களில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அப்படி வச்சு போனோங்க. சில நேரங்களில் சொல்லிக் கொடுப்பீங்க, சில நேரங்களில் சொல்லிக் கொடுக்க இயலாத நேர பற்றாக்குறையும் இருக்கலாம். அது மாதிரி பள்ளிகளில் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, யாரையும் குறை சொல்லலை, எப்படி இருந்தாலும் சரி, மாணவ மாணவிகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறம் சார்ந்த கல்வியை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்ததுனால தான் இந்த காணொளி. ஏன் நம்ம காணொளி மூலமா இதை நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நேரடி பயிற்சி வகுப்பாக நடத்த இயலாதுங்கிறது ப்ராக்டிக்கல். ஏன் அப்படின்னா, எவ்வளோ மக்கள் இல்லை, அவ்வளோ மக்கள்கிட்டையும் நம்ம போய் ஒவ்வொரு வகுப்பாக, ஒவ்வொரு ஸ்கூலாக போய் ஒவ்வொரு வகுப்பாக அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எவ்வளோ நேரத்தில் இந்த விஷயத்தை நம்மளால சொல்லிட முடியும். அப்போ இது வந்து பெரிய பாடத்திட்டம். கிட்டத்தட்ட இது எவ்வளோ நேரம் போகணும்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா இப்போ நம்ம அறிமுகத்தில் தான் இருக்கிறோம். ஒரு 30-40 மணி நேரம் இந்த காணொளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா இவ்வளவு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சுருக்கமாக போய் ஒரு அரை மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில் சொல்லிட்டு வந்தாலும் அது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்போ இது வாழ்நாள் முழுவதும் பயன்படணும். எப்போ வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம்ல. ஏன்னா இந்த காணொலியில் நம்ம வந்து ஒரு 20 நற்பண்புகளை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ ஒவ்வொரு நற்குணத்தை பற்றியும் இருக்கக்கூடிய அவ்வளவு அறிவியல் சார்ந்த அல்லது நுட்பம் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு பொழுதும் நம்ம போட்டு கேட்டு, நீங்கள் அதுகள்லேருந்து குறிப்புகள் எடுத்து நீங்கள் தனியாக கட்டுரைகள் பண்ணலாம், ஆய்வுகள் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இது அவ்வளோ உபயோகமாக இருக்கும். அப்போ நேரடி பயிற்சி வகுப்பாக எல்லா மக்களையும் போய் சென்றடைவதுங்கிறது இயலாத காரியம். அப்போ நம்ம ஒரு காணொலியாக கொடுத்து, இந்த காணொலியை நீங்கள் பாருங்கய்யா, உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில், இந்த அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில், எப்போ வேணுமோ, காலையிலையோ, மதியமோ, இரவோ, எப்போ வேணாலும் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கேளுங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும்ல. அதற்காகத்தான் இந்த காணொலியை நம்ம கொடுக்குறோம். காணொலி வாயிலாக நம்ம பயிற்சி நடத்துகிறோம். இந்த பாடத்திட்டத்தை நம்ம வெறும் பயிற்சியாக ஒரு காணொலி மூலமாக பேசுறது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா ஒரு தியரி இருக்கு, அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் வேணும்ல. ஐயா இதை சொல்லிட்டீங்க, இதுக்கு நான் என்ன வழி செய்யறது அப்படின்னா அதற்கு போய் பணம் செலவழிச்சு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, குரு மகரிஷி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி அதையும் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்யறதுக்கான உதவி நாங்கள் செய்கிறோம். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஒரு 3-4 புத்தகங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த புத்தகத்தை படிக்கும்போது இன்னும் அதிகமான ஞானத்தை உங்களால் பெற முடியும். அறம் சார்ந்த வாழ்க்கைக்கான கல்வியை கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சில பயிற்சி முறைகள் அதில் கொடுக்க போகிறோம். அந்த பயிற்சி முறைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக, இன்னொன்று, நான் மட்டுமே இங்கே இந்த காணொலியில் பேசுறதை தாண்டி இன்னும் பல சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள்லாம் இந்த மாதிரியான கல்வியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மிகைத்தவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இப்படி பலதரப்பட்டிலிருந்து எப்படியாவது செயல்முறை பயிற்சிகளை கொடுத்து, காணொலியை கொடுத்து, சான்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு, நூல்களை கொடுத்து, எப்படியாவது உங்களை வந்து தெய்வீக நற்குணத்தோட அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வச்சிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்க. எந்த துன்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஸோ தனி மனிதனிடத்தில் சுய ஒழுக்கத்தையும் சமூகத்தில் ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகளையும் மேம்படுத்தவும் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு இறைவன் வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து இந்த காணொலியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அருள் புரியணும்ன்ற பிரார்த்தனையோட இன்னொரு விஷயத்தை நம்ம பேசுவோம். நம்ம